This video is sponsored by PyMode Shopping Off. PyMode e-shopping application is one of the online shopping off now available on Play Store and App Store. PyMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துடும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சமச்சீர் மேக்ஸில் வந்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.12 தான் பார்க்க போகிறோம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூசிங் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1-to-1. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இந்த கிராஃப்ல வந்து நம்ம வந்து ஹரிசாண்டலா லைன் வரையும் போது அது வந்து ஒரு இடத்துல டச் ஆச்சு அப்படின்னா அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கும். அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கிறனால அது வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன். அது வந்து ஹரிசாண்டல் லைனை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு இடத்துல மட்டும் டச் ஆச்சு அப்படின்னா அதை வந்து 1-to-1 சொல்லிடலாம். சப்போஸ் ஒருவேளை ரெண்டுக்கு மேல டச் ஆகுது அப்படின்னா அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற வந்து கிராஃப். பாருங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப்ல பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கிராஃப். இப்போ இந்த கிராஃப்ல வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹரிசாண்டலா ஒரு லைன் வரையணும். அது எங்கனாலும் வரையலாம், ஆனால் ஹரிசாண்டலா இருக்கணும். நான் இங்கே மேலே வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஹரிசாண்டலா ஒரு லைன் வரையும் போது எனக்கு இந்த கிராஃப்ல வந்து இந்த இடத்துல தான் டச் ஆகுது. இதைத்தான் நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம கிராஃப்ல வந்து ஒரு கர்வ், அந்த ஸ்ட்ரைட் லைன், இந்த கர்வ் மாதிரி வந்திருக்குல்ல, அந்த இதை எங்க டச் ஆகுதோ அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் டச் ஆகுது. அப்போ இந்த கிராஃப் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு வந்து இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. as the graph intersect the horizontal line at 1, 2. அதாவது ஹரிசாண்டலா பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகுது. அப்போ 1 பாயிண்ட் இட் இஸ் எ 1-to-1 ஃபங்க்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்குரிய ஆன்சரு. இப்போ செகண்ட் கிராஃபை வந்து பாருங்க. செகண்ட் கிராஃப்ல வந்து நம்ம அதே போல ஹரிசாண்டல் லைன் வரையலாம். மேலே வரையலாம், கீழே வரையலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து கீழே வரைஞ்சிக்கிறேன். உங்கள் இஷ்டம் எங்கனாலும் வரையலாம். ஹரிசாண்டலா லைன் வரையணும். இப்போ ஹரிசாண்டலா லைன் வரையும் போது இதில் வந்து 2 இடத்துல டச் ஆகுது. நமக்கு வர்ற அந்த கேவ்ல வந்து 2 இடத்துல டச் ஆகுது. இப்படி 2 இடத்துல டச் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதை வந்து இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? as the graph, கோடு போட்டுக்கோங்க. as the graph intersects at எத்தனை பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது? 2 பாயிண்ட்ஸ். அப்போ 2 பாயிண்ட்ஸ் it is not a 1-to-1 function. அவ்வளோதான். 2 இடத்துல டச் ஆகுறதுனால இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கிராஃப் வந்து பாருங்க. இப்போ தேர்ட் கிராஃப்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹரிசாண்டலா என்ன செய்யணும்? ஒரு லைன் வந்து வரையணும். வாங்க இப்படி வரையலாம். இப்போ கீழே வரையலாம், மேலே வரையலாம். நான் வந்து இப்போ வந்து மேலே வரைஞ்சிக்கிறேன். இப்போ மேலே வரையும்போது எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே டச் ஆகுது. அப்போ இது ஒரு இடத்துல டச் ஆனால் இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். 2 இடத்துக்கு மேலே டச் ஆச்சு அப்படின்னா அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. இப்போ இந்த கிராஃப்ல வந்து இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். as the graph intersect at 1 point, as the graph intersects at 1 point the horizontal line it is a 1-to-1 ஃபங்க்ஷன்.
பாருங்க, இப்ப நமக்கு வந்து ஒரு சம் குடுத்திருந்தாங்க. இதுல வந்து நமக்கு வந்து கிராஃப் குடுத்திருக்காங்க. இந்த கிராஃப்ல வந்து ஹரிசாண்டலா லைன் வரையும்போது, அது வந்து ஒன் டூ ஒன் ஃபங்ஷனா? இல்ல ஃபங்ஷன் இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்க்கும்போது நம்ம ஹரிசாண்டலா ஒரு லைன் வரைஞ்சோம். லைன் வரையும்போது ஒரு இடத்துல டச் ஆகுது. ஒரு இடத்துல டச் ஆச்சு அப்டின்னா, அது வந்து ஒன் டூ ஒன் ஃபங்ஷன். அத வந்து நம்ம வந்து லெட்டர்ல இருந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் கிராஃப்ல வந்து 2 இடத்துல வந்து டச் ஆகுது. 2 இடத்துல டச் ஆச்சு அப்டின்னா, அது வந்து ஒன் டூ ஒன் ஃபங்ஷன் வந்து கிடையாது. இது வந்து 2 இடத்துல டச் ஆகுது. அதனால ஒன் டூ ஒன் ஃபங்ஷன் கிடையாது அப்டின்னு சொல்லி நம்ம வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கிராஃப் வந்து பாருங்க. தேர்ட் கிராஃப்லயும் ஒரே ஒரு இடத்துல தான் டச் ஆகுது. அப்ப இது வந்து ஒன் டூ ஒன் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதத்தான் as the graph intersects at the one point at the horizontal line, it is a one to one function அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.